நான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம், டின்னருக்கும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 எக்கு வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய், கொஞ்சம் வத்தல் பொடியும் கரம் மசாலா பொடி, அப்புறம் கொஞ்சம் தேவைக்கு சால்ட்டு, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, அப்புறம் ஒரு 3 ப்ரெட்டை வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்கை வந்து நம்ம உடச்சி ஊற்றிடலாம். ரெண்டு எக்கை உடச்சி விட்ருக்கேன். அப்புறம் நம்ம இந்த வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு இவ்வளோத்தையும் போட்டுடலாம். அப்புறம் வத்தல் பொடியும் கரம் மசாலா பொடி, அப்புறம் இந்த கொத்தமல்லி, நறுக்கி வச்ச கொத்தமல்லி, இதை நல்லா கலக்கிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கலாம். டோஸ்ட் பண்ணலாம். போட்டுறோம். இப்போ அதை தனியாக மாற்றிடலாம். ரொம்ப எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த முட்டையை கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் இப்படியே இது பண்ணுங்கள். விட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் இப்படி வச்சுருங்க. இது நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேகட்டும். நீங்கள் இப்படியே இதுக்கு மேலே அப்படி மடித்து விட்ருங்க. கவனமாட்டு அப்படி ஒவ்வொரு சைடாக திருப்பி, கவனமாட்டு அப்படி திருப்பி மெல்ல அப்படி மடித்து விடுங்க. இப்படி நல்லா வேகட்டும். இதை நல்லா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பு கூட வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் வச்சு மத்தியானம் லஞ்சுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். டின்னருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இது பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி, ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.